Hi guys, welcome to Test Drive. பொதுவாக நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா கார்ஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஹேட்ச்பேக் கார்ஸ் அப்படிங்கிறதா நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே. ஸோ நம்ம இந்தியாவுக்கு கார்ஸ் வந்து உள்ள இன்ட்ரடியூஸ் ஆனதே இந்த மாதிரி ஹேட்ச்பேக் கார்ஸ் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து நிறையா கார் கம்பெனிஸ் வந்து உள்ளே வந்தது. அதுக்கப்புறம் டாட்டா, அப்புறம் அம்பாசிடர், இந்த மாதிரி நிறையா உள்ள வந்தது. அதில் வந்து முக்கியமான ஒரு பிராண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாருதி சுசுகி அப்படிங்கிற அந்த பிராண்ட். ஸோ இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா அந்த ஹேட்ச்பேக் கார்ஸ் இன்றைக்குமே இந்தியன் ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சகஜமாக பார்க்கலாம். அந்த வகையில் அது மைலேஜ்லேயும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸ் வந்து ஈஸியாக ஓன் பண்ணுற ப்ரைஸ்லையும் சரி, அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையும் சரி, உங்களுக்கு இந்த ஹேட்ச்பேக் கார்ஸ் வந்து ரெகுலராகவே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் மாருதி சுசுகியில். ஸோ அப்படி இந்த கார் வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு முக்கியமான கார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே இந்த ஆல்டோ, அப்புறம் வந்து மிட் சைஸ் எக்ஸ்யூ என இந்த ப்ரீஸா இதெல்லாம் நிறைய கார்ஸ் பார்த்தோம். பட் இந்த கார் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட் ஜென்ல போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாடலில் வந்தது. பட் அதோட ஷேப்ஸ் எதுவுமே மாறல. செகண்ட் ஜென்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேடோட வந்தது. இப்போ வந்து வந்து ஒரு தேர்ட் ஜென்ரேஷனில் உங்களுக்கு வந்து இந்த கார் வந்து இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேகன் ஆர் அப்படிங்கிற இந்த கார் தான். இந்த காரில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த கார் வழங்கியிருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏபிடி மாருதி அரினா. இது வந்து காரைக்குடியில் நம்ம காரைக்குடி டு கோயிலூர் போகிற ரோட்டில் வந்து உங்களுக்கு மெயின் ரோட்லேயே உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஏபிடியை வந்து நீங்கள் அணுகணும் அப்படின்னாக்கா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பழனிச்செல்வம் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் நம்பர் இருக்குது. அதில் நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். நேரடியாக வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவுக்கும் வந்து கார்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கார் பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இந்த வேகனாரில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 9 கலர்ஸ் வந்து உங்களுக்கு வருது. அதில் இது பார்த்தீங்கன்னா வந்து மேக்மா கிரே அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு கலர். இதுலேயே வந்து இன்னொரு கலரும் வருது, கிரே வித் டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ அது மாதிரி ஒரு டியூவல் டோன் ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மற்ற கலர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வேகனார் இந்த டாப் அண்ட் மாடல், இது வந்து ZXi அப்படிங்கிற ஒரு மாடல், டாப் அண்ட் மாடல். இந்த மாடலோட என்ஜினோட ஸ்பெக் பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதோட என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காம்பேக்டான ஒரு என்ஜின். இது என்ன என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா K12N 1.2 பெட்ரோல் இன்ஜின். இது வந்து 4 சிலிண்டர் 4 வால்வ் இன்ஜின். உங்களுக்கு 1197 சிசி என்ஜின். என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாகவும் நல்ல ட்ராவலிங்கே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டான ஒரு விஷயத்தை கொடுக்கும் உங்களுக்கு. இது ஒரு நல்ல என்ஜின். அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 89 பிஹெச்பி, அதாவது 6000 ஆர்பிஎம். இதோட மேக்ஸிமம் டார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 113 Nm, அதாவது 4400 ஆர்பிஎம். அண்ட் இது ஓவரால் மைலேஜ் கம்பெனியில் சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா 23.56 கிலோமீட்டர் பெர் லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஹைவேஸ்லையோ இல்லை சிட்டியில் ஓட்டும் போது 20-21 அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் என்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அண்ட் இது BS6 phase 2 எமிஷன் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கிடைக்கிறது இல்லை. அண்ட் இந்த காரோட ஓவரால் லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3655 mm. இதோட வித்து பார்த்தீங்கன்னாக்கா 1620 mm. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 1675 mm. அண்ட் இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2435 mm. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 165 mm. ஸோ இதுதான் இந்த வேகனரோட கீ. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாக் அண்ட் அன்லாக் பட்டன், அப்புறம் கீ வந்து நம்மளுக்கு நார்மல் கீ உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் எல்லா மாருதி சுசுகி கார்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த கீ தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லோகோ ஒன்று கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம இதோட ஃப்ரண்ட் லுக்கை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 2 வைப்பர்ஸ் வந்து 2 வாஷர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. தென் இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் ஹெட்லைட்டும் ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருது. கீழே ஹாலஜன் ஃபாக் லேம்புமே உங்களுக்கு கிடைச்சிருது. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குரோம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சுசுகியோட லோகோ இங்கே இருக்குது. அவ்வளோதான். அப்புறம் இங்கே வந்து டோ ஹூக் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஏரோ டைனமிக்காகவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏரியல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இந்த ஓவர் வியூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஒரு பிளிங்கருமே கொடுத்துறாங்க, இண்டிகேட்டர் பிளிங்கர் உங்களுக்கு கொடுத்துறாங்க.
தென் உங்களுக்கு நார்மலான ஒரு லாக் அண்ட் அன்லாக் பேட் வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம இதோட டோர் பற்றி பார்ப்போம். இந்த டோரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பவர் விண்டோ ஆப்ஷன் இருக்குது. ஒரு மேசிவான விண்டோ வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து கிராப் ஹேண்டில் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர் வந்துருது. இங்கே கொஞ்சம் மேகசின் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்படியே நம்ம இந்த சைட் பார்ப்போம். இப்போ வர வெஹிக்கிள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஏர் பேக் வந்து டிஃபால்ட்டாக வந்துருது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஏர் பேக் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட் இருக்கு. ஸோ இந்த ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நியூ மாடலில் உங்களுக்கு இப்படி சைடில் கொடுத்துருக்காங்க, வெர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டிசைனாக தெரியுது உங்களுக்கு. இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கன் மெட்டல் கலரில் வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான க்ளவ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம ரியர் டோரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரியர் டோர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் அண்ட் அன்லாக் பட்டன் வந்துருது. பவர் விண்டோ ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நார்மல் கிராஃப் ஹேண்டல். இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாட் பிளாஸ்டிக். இங்கே ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர். அப்புறம் ஒரு குட்டி ஸ்பேஸ், மொபைல் வச்சுருக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படின்றத பார்ப்போம். இந்த வண்டியோட பெரிய ப்ளஸ் என்னன்னா, இந்த இந்த வேகனாரோட ஸ்பெஷாலிட்டியே உங்களுக்கு வந்து இந்த இன்க்ரெஸ் அண்ட் அவுட்கிரஸ் தான். பார்த்தீங்கன்னா உள்ள ஈஸியாக உட்காரலாம், ஈஸியாக வெளில போகலாம், ஹெட்டை மைண்ட் பண்ணவே தேவையில்லை. ஸோ எல்லா ஏஜ் குரூப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக உள்ள வந்து உட்காந்துடலாம். ஃப்ரண்ட் சீட்டோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரண்ட் சீட்டில் நம்ம டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 4 டோர்லையுமே உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து வந்துருது. 4 ஸ்பீக்கர் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எனக்குள்ள வந்து ஒரு கிராப் ஹேண்டில் மாதிரி உங்களுக்கு வந்துருது. ஸோ இதோட தை சப்போர்ட், அண்டர் தை சப்போர்ட் நீங்கள் இந்த அளவுக்கு கால் நீட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அண்டர் தை சப்போர்ட் கிடைக்கும். பட் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஏன் சைஸ் உள்ள ஆள்னாக்கா உங்களுக்கு வந்து 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். இதே ஒரு தேர்ட் பர்சன் உட்கார வச்சிங்கனாக்கா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டது இந்த கார். 5 பேர் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட மற்ற அக்சசரிஸ் எல்லாமே இந்த கவரில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஜாக்கி, அப்புறம் புக்கு, அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ். அந்த டோர் லாக் பண்ணுறதோட சவுண்ட் பாருங்க. நீங்கள் லைட்டாக அப்படி தள்ளினாலே போதும் உங்களுக்கு லாக் ஆயிரும். இங்கேருந்து ஜஸ்ட் இவ்வளோ தூரம் க்ளோஸ் பண்ணாலே லாக் ஆயிரும். நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக க்ளோஸ் பண்ண அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அவ்வளோதான் க்ளோஸ். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 32 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வரும். அரௌண்ட் மைலேஜ் வந்து 25 அப்படின்னு வந்து கம்பெனியில் கோட் பண்ணுவாங்க. பட் ஒரு 22, 23, 20 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு சிட்டி அண்ட் ஹைவே அப்படி தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி உங்களுக்கு கிடைக்கும். இதோட பூட் ஸ்பேஸ் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 341 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. மேலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பார்சல் ட்ரே வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த பேக் டோருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலஜன் லைட்ஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லாமே வருது. ஃபாக் லைட் முதற்கொண்டு. கீழே பார்த்தீங்கன்னாக்கா 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டைல் லைட் வந்துருது. இங்கே வந்து வாஷர் வந்துருது, வைப்பர் வந்துருது. பட் டிஃபாகர் வந்து இந்த வெர்ஷனில் வந்து இல்லை. இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 165 70 R14 இன்ச் டயர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அலாய் வீல்ஸ் வந்துருதுங்க இந்த மாடலுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வரும். அப்படியே ரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்து வரும். இப்போ நம்ம டிரைவர் சீட்டோட பொசிஷன் பற்றி பார்ப்போம். டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக உள்ள வரலாம். எந்த விதமான எஃபர்ட்டும் கொடுத்துல ரொம்ப கேஷுவலாக உள்ள வரலாம். நார்மல் என்ட்ரி. எல்லா ஏஜ் குரூப், ஹைட், உங்களுக்கு வந்து வயசானவங்க ஏறுறதுக்கு எல்லாருமே வந்து ஈஸியாக டிரைவ் பண்ணுற மாதிரியான ஒரு பொசிஷனில் தாங்க இந்த கார் இருக்கு. ஜஸ்ட்டாக ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்டேரிங் பற்றி பார்ப்போம். நம்ம டில்ட் இருக்கு. டெலஸ்கோபிக் வந்து இந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு கிடையாது. டில்ட் ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மல்டிமீடியாவுக்கு உண்டான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வந்துருது. அப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ட், கால்க்கான பட்டன்ஸ் எல்லாமே எங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு கிடச்சிது. அண்ட் இந்த மேலே உள்ள சன்வைசரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேனிட்டி மிரர் இதில் கிடையாது. இந்த பக்கம் வந்து ஒரு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் உங்களுக்கு லைட்ஸ் வந்துருது. அண்ட் மேலே வந்து மைக்ரோஃபோன் ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. கியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். ஹேண்ட் பிரேக் வந்துருது. இங்கே வந்து ஒரு சின்ன கப் ஹோல்டர் வந்துருது. ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளான ஒரு ஸ்பேஸ் தான். இங்கே வந்து உங்களுக்கு மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருது. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைப் ஏ, யூஎஸ்பி டைப் ஏ போர்ட்டும் பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஆக்ஸ் பின் வந்துருது. அண்ட் இங்கே வந்து 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் உங்களுக்கு கிடச்சிது. மேனுவல் ஏசி தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. அண்ட் 7 இன்ச் வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டமே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே சைடில் இருக்கும். நீங்கள் இங்கேயே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், வால்யூம் ரைஸ் பண்ணுறது, அதே மாதிரி டச் ஸ்க்ரீனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு இருக்குது.
அது மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்குது. இதில் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு கிடையாது. ஓகே, அப்படியே டோருக்கு வந்துருவோம். டோரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோரில் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே காமிச்சாச்சு. பட் இது டிரைவர் சைட் டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 விண்டோ பவர் விண்டோ ஆப்ஷன் உங்களுக்கு வந்துருது. தென் விண்டோ லாக் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துருது. டோட்டலாக சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வந்துருது. இப்போ வந்து மிரரோட ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதில். அதே மாதிரி மோட்டரைஸ்டு மிரருக்கான அந்த மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் நாமும் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. ஜாய்ஸ்டிக் மாதிரி உங்களுக்கு இங்கே வந்துருது. அப்புறம் கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. சேம் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலராக அவைலபிலிட்டி இருக்கு. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பட்டன்ஸ் இருக்கு. அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்ஸுக்கான ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டனும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பட்டன், அப்புறம் ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கான பட்டனுமே உங்களுக்கு வந்து இங்கே கிடச்சிருக்கு. நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்ப்போம். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீடாமீட்டர் உண்டான விஷயங்கள் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஎஃப்டி ஸ்க்ரீனில் உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபியூவலோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதோட டேஷ்போர்டு பாருங்கள், நல்ல ஒரு மேசிவான ஒரு டேஷ்போர்டு. உங்களுக்கு மேலே வந்து நிறையா திங்ஸ் வந்து வச்சுக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஏசியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொசிஷனிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த சைடில் பாருங்கள், டிரைவருக்கு வந்து இது வந்து பர்ஃபெக்டாக ஃபேஸ்க்கு வரும் உங்களுக்கு வந்து ஏசி வெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசஞ்சருக்குமே ப்ராப்பரான ஒரு பொசிஷனில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னாக்கா நம்ம கரெக்டாக ஃபேஸ்க்கு வர மாதிரி இது வந்து செட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு டிரைவருக்கு தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தெரியுது நல்லாவே. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களுக்கு வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. இண்டிகேட்டர்ஸ், லைட்ஸுக்கான கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு இந்த சைடு வந்துருது நாபு. அண்ட் இப்போ நான் ஏற்கனவே வந்து நம்ம ரியர் சீட்டில் வந்து நான் வந்து உட்காந்து உங்களுக்கு வந்து இந்த நீ ரூம் காமிச்சேன் ஆக்சுவலாக. ஸோ நம்ம அப்போ வந்து ஃப்ரண்ட் சீட்டை வந்து நான் வந்து என் பொசிஷனுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணல. பட் இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கப்புறம், டிரைவர் சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் நான் என் பொசிஷனுக்கு பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணல, ஃப்ரண்ட்டில் தான் அட்ஜஸ்ட் பண்ணேன். ஆனால் அப்போ ஃப்ரண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து நீ ரூம் லெக் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப தாராளமாகவே கிடைக்கும். அப்புறம் இதோட பேக் ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பொசிஷனில் இருக்குது. ஹெட் ரெஸ்ட் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ஹெட் ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு, இவ்வளோ தூரம் ஹெட் ரூம் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட பெரிய ப்ளஸ்ஸே இதுதான். பட் இதோட ஒரு சின்ன மைனஸும் இதே ஹைட் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா லுக் வைஸாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாக்ஸி டைப்பில் உங்களுக்கு தெரியும். மற்றபடி இந்த வண்டி வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ண 2 ஜென்ரேஷன் வெஹிக்கிளுமே நான் ஓட்டியிருக்கேன். ஒன்று என்னோட சித்தி வீட்டில் இருந்தது, அது வந்து பழைய வேகனார் உங்களுக்கு. அப்புறம் ரிலீஸ் பண்ண ஒரு வேகனார் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் 2000க்கு மேலே ரிலீஸ் பண்ண ஒரு வேகனார் பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா வீட்டில் இருந்தது. ஸோ அந்த வேகனாரையும் ஓட்டியிருக்கேன். இது வந்து லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற வேகனார். ஸோ இது இந்த வண்டி. ஸோ 3 டைப் ஆஃப் ஜென்ரேஷன் வெஹிக்கிளையுமே நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ட்ரைவ் பண்ணிட்டேன். ஸோ வேகனாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்ம லைஃப்பில் நிறையா டைம் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ண ஒரு வெஹிக்கிள் தான் அது. மற்றபடி இது லுக் மட்டும் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். தென் இந்த வண்டியோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத, மைனஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஓவராலாக பார்த்துருக்கோம். இதோட என்ஜின் ஸ்பெக் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப ஏற்ற மாதிரியான ஒரு கார் இது. இந்த கார் வந்து ஓரளவுக்கு லாங் டிரைவ் வந்து நீங்கள் போகலாம். ரொம்ப லாங் டிரைவ் வந்து பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அந்த ஹேட்ச்பேக் வெஹிக்கிளில் ஆல்டோவில் நீங்கள் வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு நீ பெயின் வரும், அல்லது ஹிப் பெயின் வரும். பட் இந்த வெஹிக்கிள் அந்த மாதிரி ஒரு எந்த விஷயத்தையுமே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. கூடுதலான கிலோமீட்டர்ஸே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் இந்த வெஹிக்கிளில். அந்த அளவுக்கு வந்து அதே மாதிரி டிரைவிங்லேயும் உங்களுக்கு கூடுதலான கிலோமீட்டர் வந்து நீங்கள் ரன்னிங் போகலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள். நீங்கள் எப்படி இந்த காரை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். இதோட இன்டீரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், டியூவல் டோனில் உங்களுக்கு வந்து இன்டீரியர் இருக்குது. டாப்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பீச் கலர் வந்து உங்களுக்கு கிடச்சிது. அண்ட் இதோட ஐஆர்விஎம் பார்த்தோம்னா உங்களுக்கு நார்மல் ஐஆர்விஎம். பட் இதோட பொசிஷனிங் எல்லாமே உங்களுக்கு வந்து பின்னாடி பெரிய விண்டோ இருக்கிறதுனால உங்களுக்கு விஷுவலுமே, அதாவது வியூவுமே நல்லா உங்களுக்கு தெரியும், கிளியராக தெரியும். அண்ட் இது சீட் பற்றி பார்ப்போம். சீட் வந்து உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் சீட் தான் கொடுத்துருக்காங்க. சைட் சப்போர்ட் வந்து ஓரளவுக்கு கிடச்சிருது. டை சப்போர்ட்டும் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. இந்த சீட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வே அட்ஜஸ்டபிள் சீட் தான். உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இந்த சீட்டுக்கு தேவையில்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த கார் ஹைட்டு சீட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு ஹை பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ 2 சீட்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்து 2 வே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. அந்த ரெக்லைன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஃபுல் ரெக்லைன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லா பெட் மாதிரி உங்களுக்கு படுத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து இதோட ஃபுல் ரெக்லைன் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சா கூட உங்களுக்கு இந்த சீட் பொசிஷன் பாருங்கள், நல்ல ஓரளவுக்கு தை சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சதுனால உங்களுக்கு வந்து லெக் பெயின் வந்து பெருசாக வராது. ரொம்ப ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம். இந்த காரோட பெரிய ப்ளஸ்ஸே அதான்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். தென் உங்களுக்கு பின்னாடி சீட்டு, ஃப்ரண்ட் சீட்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து 3 வே சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் கிடையாது, நார்மல் சீட் பெல்ட் தான் உங்களுக்கு வந்து வந்துருது.
ஸோ எப்பயுமே டிரைவ் பண்ணும்போது மறக்காம சீட் பெல்ட்டை நீங்கள் வியர் பண்ணிடுங்க. அதான் வந்து சேஃப்டியும் கூட. இதோட மற்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன்.